நிச்சயதார்த்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிச்சிட்டேன்க்கா. ராஜா மாமா தான் நவீன லேடிஸ் கெட்டப்ல வர வச்சு நானும் அவனும் மோதிரம் மாத்திக்கிற மாதிரி செஞ்சாரு. அவர் இல்லனா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேன்க்கா. அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆமா, நாங்க மோதிரம் மாத்திக்கிறப்போ உன்னை ஆளையே காணோமே, எங்க போயிருந்த? உண்மைதான். ராஜா மட்டும் மனசுல ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டா அதை நடத்தாம விட மாட்டாரு. அப்படி ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்க கல்யாண விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது ஏத்துக்க வைப்பாரு. நிச்சயமா அது நடக்கும்னு தோணுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. சரிக்கா. சரி, வரேன். ஏய், நான் சொன்னா புரிஞ்சுக்கடி. நாளைக்கு காலையில ஃபேக்டரி திறப்பு விழா இருக்கு. நாளைக்கு வந்து மேடத்தோட ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. ராஜா சார்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. அதனால காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் நான் பார்க்கணும். நைட்டு வேலையை முடிச்சாதானே காலையில நான் பார்க்க முடியும். அதனால நான் நைட்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். அது வரைக்கும் கோச்சுக்கிறாம இருடி. நான் வந்துடுறேன். சரியா? சரிங்க, பார்த்து பத்திரமா ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வாங்க. சரிடி, நான் வச்சிடுறேன். இவ வேற போன் பண்றா. வயிறு வேற இந்த நேரத்துல கலக்குது. சரி, பாத்ரூம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் பார்ப்போம். யோ வாயா. யோ, அந்த ஆள் போயிட்டான். நம்ம வந்த காரியத்தை டக்குனு முடி. யோ, இந்த சுவிட்சை தான் நாளைக்கு சாமுண்டீஸ்வரி ஆன் பண்ணி இந்த ஃபேக்டரி திறந்து வைக்க போறா. அவ இந்த சுவிட்சை தொட்டதும் அவ உடம்பு முழுக்க கரண்ட் பாஸ் ஆகி அந்த நிமிஷமே அவ மண்டையை போட்டணும். அந்த மாதிரி செய்யா. சரிங்க சார். வேலை ஆரம்பி. பார்த்து ஜாக்கிரதை. கரெக்டா பண்ண. யோ, சீக்கிரம் செய்யா. முடிஞ்சது சார். பண்ணிட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். ஹை வோல்டேஜ் கரண்ட் இதுல வர்ற மாதிரி செஞ்சுட்டேன். இந்த சுவிட்ச்ல கை வச்ச அடுத்த நிமிஷமே ஆள் காலி ஆயிடுவாங்க. கலக்கிட்ட போ. சூப்பரியா. சரி சார். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இரு, ஒரு நிமிஷம். இதை வச்சுக்கோ. புடியா. அட, பாக்கெட்டுக்குள்ள வையா. தேங்க்ஸ் சார். சரி வா, யாராவது பாக்குறதுக்குள்ள கிளம்பிடுவோம். வாங்க சார். சீக்கிரம் வாயா. ராஜா சார் நேத்தே இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க சொன்னாரு. பவர் கரெக்டா வருதா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். என்ன அந்த லேடி வந்து கை வச்சு ஹெவியா கரண்ட் பாஸ் ஆகி செத்துருவாங்கன்னு பார்த்தா இந்த ஆள் வந்து கை வைக்க போறான். இப்ப போய் தடுக்கவும் முடியாது. என்ன பண்றது?
ஐயோ என்னப்பா ஆச்சு சார் என்ன சார் 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 ஐயோ மாப்ள மெக்கானிக் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. இதோ பண்றோம் மாமா. என்னாச்சு சித்தி? எதுக்கு கார் அங்க நிக்குது? தெரியலையே, வா போய் பாப்போம். என்னாச்சுக்கா? கார் ரிப்பேர் ஆயிடுச்சு சந்திரா, அதான் நின்னுகிட்டு இருக்கோம். என்ன இது? வீட்ல அம்மாக்கு கால் தடுக்குச்சு, இங்க வண்டி வர ரிப்பேர் ஆயிடுச்சு. என் மனசுக்கு இது நல்லதா படலையே. ஃபங்க்ஷனுக்கு போறப்போ இப்படி ஆயிடுச்சு. நல்ல நேரத்துக்குள்ள அங்க போய் திறப்பு விழா பண்ணணும் இல்ல சந்திரா? சகுனமே சரியில்லையே. வீட்டுல இருந்து புறப்படப்போ ஈஸ்வரி தடுக்கி விழுந்தா, இப்ப என்னடா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எல்லாம் தப்பு தப்பாவே இருக்கு. என்ன இவங்க நாம போட்ட பிளான கெடுத்துருவாங்க போல இருக்கே.